Om Saranabhava. A happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is your class in distributed system. In distributed system, we have seen what is meant by Nutella and what is meant by cord, in how many ways we can stream our data. So all the things we have been seen in previous class. I just want to give an overview of it and we'll continue the next topic. So previous class we have seen about Nutella. So the Nutella was decentralized P2P file sharing. So by using your Nutella, you can search, download and upload the files across the internet. The Nutella protocol is an open decentralized group membership and we can have a file searching and sharing. So you have a Nutella features. So a joiner will connect to some standard nodes from Nutella directory. So from the directory we can ping and discover other hosts. So which allows the new host to announce itself. So this response will contains your IP, port number, maximum data size for your download. So the query messages is using for your flooding search. You have a query hit. So the query hit is response for your data which was found, and this message will contains your IP, port number, file size, download rate, etc. You can use many path which was reverse path of your query. So the Nutella node is called by the servants by the developer to perform நார்மல் அசோசியேட்டட் யுவர் சர்வர் அண்ட் கிளைண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட queries எல்லாமே வந்துட்டு ஒரு சென்ட்ரல் சைட்டுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் பியர் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பியர் சிஸ்டம்ஸ் மூலமா ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ஓவர்லே நெட்ஒர்க்ஸ் வந்துட்டு டோபாலஜியை யூஸ் பண்ணி உங்களோட ஃபைல்ஸ் பிளேஸ்மெண்ட்காக ஆக்சஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைல் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் அன்கன்ஸ்ட்ரைண்டாக இருக்கும். ஸோ நியூட்டெல்லாவோட சர்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நியூட்டெல்லா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சர்ச் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு செட் ஆஃப் பியர்ஸ், சர்வெண்ட் ஆர் கிளைண்ட். ஸோ இட் ஜஸ்ட் பெர்ஃபார்ம்ஸ் யுவர் ஃபைல் நேம் சர்ச்சஸ். ஸோ அந்த ஃபைல் நேம் சர்ச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் நோட்ஸ் அண்ட் எம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இதோட பாப்புலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்டில் இருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் queries வாங்கி அந்த queriesஸை வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக ஒரு ஜிப் லைக் பவர் லேயில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதோட ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரிப்ளிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம்ஸ் பண்ணும். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதோட query ரேட்டை சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் யாவ் சம் ஆஃப் அ மெட்ரிக்ஸ், தட் இஸ் யோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் டு ஃபைண்ட் யோர் queried ஆப்ஜெக்ட், தென் டிலே ஆர் தி நம்பர் ஆஃப் hopes in the finding an object, number of messages proceed by each node, அதுக்கப்புறம் அதோட fractions, message duplications. Next we have seen about routing overlay. ஸோ ரவுட்டிங் ஓவர்லேயில் குளோபலோட யூசர் ஐடி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த யூசர் ஐடி யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் லேயர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் சம் ஆஃப் அ டாஸ்க் ஆஃப் ஓவர்லே ரவுட்டிங். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரவுட்டிங் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டு ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறது, இன்சர்ஷன், டெலிஷன், நோடு வந்துட்டு ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, எல்லா ப்ராசஸுமே நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இதில் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹாவ் அ ஸ்பெசிஃபைட் GUID அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டு யுவர் ரவுட்டிங் ஓவர்லே. ஸோ அதில் வந்து நியூ ரிசோர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் ரிமூவ் த ரிசோர்ஸஸ் அண்ட் தென் யூ கேன் ஜாயின் ஆர் லீவ் தி நெட்ஒர்க்ஸ். ஸோ இதுதான் அதனுடைய ஓவர்லே அண்ட் அண்டர்லே நெட்ஒர்க்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ABCD வந்து உங்களுடைய மேலே இருக்க ஓவர்லே நெட்ஒர்க்ஸில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே அசைன் பண்ணலாம். ஸோ அசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்க அண்டர்லே நெட்ஒர்க்ஸில் அதோட வேல்யூஸ் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஐடியை வாங்கலாம். ஸோ இதை ஐடி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹேஷ் டேபிளில் நடக்கும். ஸோ இதோட பேசிக் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா புட் GUID ஆஃப் டேட்டா, ரிமூவ் தட் ஐடி அண்ட் கெட் தட் ஐடி. நெக்ஸ்ட் இது உங்களுடைய பேசிக் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸஸ் ஃபார் டோலார். ஸோ அதில் நம்ம வந்து GUID நம்பர் வந்து பப்ளிஷ் பண்ணோம். ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு உங்களுக்கு இன்அக்சசபிளாக இருக்கோ அதை அன்பப்ளிஷ் பண்ணிவிட்டு we have to send that object message to your GUID with an n number of replicas. ஸோ எங்ககிட்ட எத்தனை ரிப்ளிகாஸ் இருக்கோ அந்த n number of replicasக்கு உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதனோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் DHT ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேண்டிடேட் ஃபார் யோர் வெப் ஸ்கேல் ஸ்டோரேஜ். இதில் வந்து
நிறைய இம்யூன்ஸ் இருக்கும் நோட் ஃபெயிலியர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. யூ ஹேவ் எக்ஸ்டென்சிவ் டேட்டா ரெப்ளிகேஷன்ஸ் அண்ட் தென் யூ ஹேவ் தி நம்பர் ஆஃப் யூசர்ஸ். The next we'll see about CORD. So CORD வந்து பார்த்தா SHA algorithm பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் DHT கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலயமா உங்களுடைய ஸ்பேஸ் எடுத்து அதில் வந்து பார்த்தா ஓவர்லாப்பிங் சக்சிடர் வேல்யூஸ் வச்சு பார்த்துருந்தோம். ஓகே, now we'll see how to store our data in our CORD. ஸோ CORDல எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த CORDல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 5 7 8 9 10 15 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 15 CORDல உங்களோட மெசேஜஸ் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுமோ இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ ஆரோ மார்க் ஆஃப் டேட்டா ஸ்டோரிங். அதாவது உங்களுடைய ஃபிங்கர் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிங்கர் டேபிள் மூலயமா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி அதை நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு டேட்டா ஸ்ட்ரீமிங்க்கு என்னோடய மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்போ அந்த மெசேஜை நான் ஸ்டோர் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணும்போது அதனுடைய ஆக்சசிபிலிட்டி எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து யார் எடுத்துகிட்டு போவாங்க, ஸோ அப்போ அவங்க எப்படி இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்ற என்டையர் பாத் வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதனுடைய குளோபலாக வந்து ஒரு ஆஷ் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஷ் ஃபங்க்ஷன்ஸில் வி ஹவ் டு கெட் தி வேல்யூ. ஸோ அதில் ஐடென்டிஃபையர் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஹெச் ஆஃப் கீ இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ அப்போ ஹெச் ஆஃப் ஃபேட்மேக் அப்படின்றது 12, ஹெச் ஆஃப் காஸ்மின் 2, ஹெச் ஆஃப் செஃப் 9, ஹெச் ஆஃப் சாரனஸ் 14, ஹெச் ஆஃப் டேலண்ட் 4. ஸோ அப்போ ஒவ்வொரு சக்சீஸரும் அதனுடைய வேல்யூஸ் வந்துட்டு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி உங்களுக்கான பேக்கப்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. தென் யூ ஹேவ் அ லுக்கப் ப்ராசஸ். இந்த லுக்கப் அப்படின்றது என்னென்னா ஒவ்வொரு ட்ராக்கும் உங்கள் சக்சீஸருடைய ரிங் வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ரிங் அனலைஸ் பண்ணும்போது இப்போ வேரியபிள் சக்ஸஸார் இருக்குது அப்படின்னா இட் ஜஸ்ட் ரேஸ் தி query. ஸோ queryயை ரைஸ் பண்ணி எக்ஸ் அப்படின்ற கீ இருக்குது. ஸோ அதில் வந்து நான் சக்ஸஸார் வேல்யூ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன். அப்போ நான் ஃபார்வேர்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு நோடு வந்துட்டு எந்த நோடு ஐடென்டிஃபை பண்ணுதோ அந்த நோடோட வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்கணும். அப்போ நான் அந்த கிரேட்டர் வேல்யூக்கோட கீ வேல்யூ நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு கேல்குலேட் த வேல்யூ வித் அண்ட் மாடுலோ 2^m. ஸோ 2^m அப்படின்ற மாடுலோ வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சக்சீசர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, 2, 5, 6 அண்ட் தென் 11. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ்லலாம் வந்து அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. அப்போ ஸ்டோர் ஆகும்போது நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பாருங்கள். Your lookup key will be k. We have to calculate h of k. Then I have to follow successor pointer until your item is found. ஸோ அப்போ அந்த லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நோட் 2 அப்படின்னு அனலைஸ் ஆகும். அப்போ அந்த நோட் 2ல் h of chef is equal to 9. ட்ராவல்ஸ் நோட்ஸ் வந்துட்டு 2, 5, 6, 11 bingo values. Then you have to return that value to your initiator. அப்போ இதில் கீ வந்து செஃப், வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஹோம். ஸோ ஸ்டாக் ஹோமில் அவங்க வாங்கியிருக்க அந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணிவிட்டு மெசேஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அல்காரிதம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ஆஸ்க் என் நோட் டு ஃபைண்ட் த சக்ஸஸார். ஸோ சக்ஸஸாருடைய ஐடி வாங்குறதுக்கு நான் நோடை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் ஐ ஹாவ் டு மூவ் தி ப்ரொசீஜர் என் டாட் ஃபைண்ட் சக்ஸஸார் ஆஃப் ஐடி வேல்யூ. சப்போஸ் இஃப் அந்த ப்ரீடிசஸர் வேல்யூ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு நில்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரீடிசஸரோட வேல்யூ வந்து ஐடியை பிலாங்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது ஐடியை பிலாங் பண்ணியிருக்கும்போது தென் யூ ஹவ் டு ரிட்டர்ன் என். அப்படி இல்லைன்னா ஐடி பிலாங்ஸ் டு என் கமா சக்ஸஸார் வேல்யூ. தென் யூ ஹவ் டு ரிட்டர்ன் தட் சக்ஸஸார். எல்ஸ் ஃபார்வர்ட் த query அரவுண்ட் த சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் வேல்யூஸ் மூவ் பண்ணதுக்கப்புறமா யூ ஹவ் டு ரிட்டர்ன் தி வேல்யூ. ஓகே, இப்போ இதில் உங்களோட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் ப்ரொசீட் பண்ணும். அந்த லுக்கப்பை ப்ரொசீட் பண்ணும்போது மல்டிபிள் ஹோப்ஸ் வந்து ஐடென்டிஃபையர் ரிங்கில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஹோப்புமே வந்து அட்லீஸ்ட் ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஆச்சு உங்களுக்கு எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அது எலிமினேட் ஆகலை அப்படின்னா அந்த query ட்ராவல் பண்ணுற பாத்தோடைய டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறாங்க. சப்போஸ் இஃப் இட் ஹாஸ் பீன் மூவிங் டு எ லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் அ ஐடென்டிஃபையர் ஸ்பேஸ். that identifier space will have a later hope travel to the small distance. ஸோ ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு அந்த வேல்யூஸை மூவ் பண்ணிவிட்டு அதனோட லுக்கப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷ்னல் டு யோர் லாக் ஆஃப் தி நம்பர் ஆஃப் நோட் இன் தி சிஸ்டம். அது சிஸ்டமில் இருக்கிற சக்ஸஸர் வேல்யூவோட மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதனோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொண்டு வந்து அசைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதை அசைன் பண்ணும்போது யூ ஹவ் டு கோ ஃபார் 3 டெக்னிக். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன்
You have to initialize the predecessor and fingers value. Then you have to update that fingers and predecessor of existing node. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் நோடில் நான் கொடுக்கும்போது அது வந்து உங்களோட மெசேஜை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது எந்த டோபாலஜியில் உங்களோட வேல்யூஸ் வேணுமோ அந்த டோபாலஜியில் அதனுடைய நெட்வொர்க் வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு அசைன் பண்ணுறாங்க. தென் யூ ஹவ் டு காப்பி ஆல் த கீ வேல்யூஸ் வித் தி சக்ஸஸர் டு தி n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அட்ரஸபிள் நெட்வொர்க், அதுதான் கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டென்ட் அட்ரஸபிள் நெட்வொர்க்கில் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு P2P இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் ப்ரொவைட் யூ ஹேஷ் டேபிள் ஃபங்க்ஷனாலிட்டி ஆன் அண்ட் இன்டர்நெட் லைக் ஸ்கேல். ஸோ இன்டர்நெட் லைக் ஸ்கேல். ஸோ அந்த ஸ்கேலுக்கு பேஸ் பண்ணி உங்களுடைய கண்டென்ட் அட்ரஸபிள் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஐ ஹவ் ஒரிஜினல் 4 டிஸ்ட்ரிபியூட்டட் ஹேஷ் டேபிள் விச் வாஸ் ப்ரொப்போசல். இது வந்து எதுக்கு ப்ரொப்போசலாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கன்கரண்ட் கார்ட், பாஸ் ட்ரை அண்ட் தென் டேப் ட்ரை, இது மூணுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும். அப்போ அந்த கேன் அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்டர்நெட் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேல் மூலயமா நீங்கள் டிசைன் பண்ணியிருக்க உங்கள் மேப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷன்ஸை ஷேர் பண்ணும்போது இட் வில் பி அ ராபஸ்ட், ஸ்கேலபிள் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்றதால யூ கேன் ஸ்டோர் யோர் டேட்டாஸ் இன் தி டிஹெச்டி. ஸோ அந்த டிஹெச்டியில் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு n டைமென்ஷனல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை நான் ரேப் பண்ணி ஒவ்வொரு எட்ஜில் இருக்கிற டைமென்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணும்போது ஐ ஹாவ் அ டாரஸ் ஜாமெட்ரி ஆஃப் டைமென்ஷன்ஸ். ஸோ இந்த கேன் வந்து பார்த்தோன்னா 3 பேசிக் ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணும். யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ஷன், டெலிஷன் அண்ட் சர்ச் ஆஃப் யர் கீ வேல்யூ. அது வந்து அந்த கீ வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்பலில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டியூப்பலில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வில் பி ஐடென்டிஃபைட் பை யோர் பாயிண்ட், தட் இஸ் P in the key space. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எதாவது நோட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இட் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஆஃப் இட்ஸ் ஓன் ஜோன். ஸோ அதோட ஓன் ஜோனில் இருக்கிற வேல்யூஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது யூ ஹேவ் அ ரெக்டாங்குலர் போர்ஷன் ஆஃப் தட் கீ and that key will be surrounds with your point P. ஸோ இப்போ இந்த நோடு இருக்குது, அந்த நோடோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அட்ஜசன்ட் ஜோனுக்கு கொடுக்குறேன். அந்த அட்ஜசன்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் நோடை க்ரியேட் பண்ணும். அந்த நோடை நான் ரூட் மெசேஜில் கொடுத்துட்டு ஒரு கேன் ஓவர்லே பண்ணுறேன் அப்படின்னா அப்போ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நெய்பரிங் நோடுக்கு கொடுத்துட்டு இட் வில் செக் யோர் கரஸ்பாண்ட் ஃபங்க்ஷன். என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப், ஃபைன் ஜோன் அண்ட் ஜாயின் ரவுட்டிங். ஸோ இதை மூணுமே வந்து உங்களுடைய கோர் காம்பனன்ட்ஸ். ஸோ யூ ஹவ் டு செட் அப் த கேன் வர்ச்சுவல் கோஆர்டினேட் ஸ்பேஸ். அப்புறம் ரவுட்டிங்கில் இருக்கிற வர்ச்சுவல் கோஆர்டினேட் ஸ்பேஸை ஒரு வேல்யூஸ் ரீஜியனுக்குள்ளே நீங்கள் அசைன் பண்ணணும். அந்த ரீஜியனுக்குள்ளே அசைன் பண்ணியிருக்கிறத மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய டிபார்ச்சர்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு ஜாயினிங் கேன். ஸோ ஜாயினிங் கேன் அப்படின்னும் போது இப்போ உங்ககிட்ட ஒரு நியூ நோடு இருக்குது அப்படின்னா அந்த நியூ நோடில் நீங்கள் கேன் நெட்வொர்க்ஸை ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது அந்த நியூ நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைண்ட்ஸ் த நோட் விச் வாஸ் ஆல்ரெடி ஆஸ் அ பார்ட் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்ஸ் கூட எது ஆல்ரெடி ஜாயினில் இருக்கோ அந்த பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் தட் ஜோன் வில் பி ஸ்பிளிட்டட் அப் அண்ட் அப்டேட் தி ரவுட்டிங் டேபிள். ஸோ உங்கள் ரவுட்டிங் டேபிளில் நெய்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ண அந்த நியூ நோடை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த செமினல் ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பிங் மெக்கானிசம் வந்து டிஃபைன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு பாசிபிள் ஸ்கீம் இருக்குது. அது என்ன ஸ்கீம்னா டிஎன்எஸ் லுக்கப் இருக்கும். அந்த டிஎன்எஸ் லுக்கப் மூலமா யூ கேன் ஃபைண்ட் யூர் ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து ஒரு நியூ நோட் ஐபி அட்ரஸை வந்து நீங்கள் கன்கரண்ட்டாக எது இருக்கோ அதோட கேன் நெட்வொர்க்ஸ்க்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லீவிங் தி கேன் நெட்வொர்க்ஸ். ஸோ கேன் நெட்வொர்க் எப்படி லீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ நோட் டிபார்ச்சர். அந்த நோட் டிபார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரான ஃபேஷன் ஜாயின்ஸ் இருக்கும். அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய ஜோனில் கொடுத்துட்டு கேன் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை மர்ஜ் பண்ணுறதுக்கும் எக்ஸிஸ்டிங் ஜோனை வந்து ரவுட்டிங் டேபிளில் அப்டேட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களோட நோட் டிபார்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஹார்ட் பீட் மெசேஜ் டிடெக்ட் ஆகிருக்கோ ஸோ அந்த மெசேஜை வந்து பீரியாடிக்காக வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க நெய்பர்ஸ்க்கு. சப்போஸ் அந்த மர்ஜிங் கேண்டிடேட் வந்துட்டு ஃபவுண்ட் ஆக முடியல அப்படின்னா அந்த நெய்பரிங் நோட் வந்து ஸ்மாலஸ்ட் ஜோன்லேருந்து
டிபார்ச்சர் நோட் ஜோனுக்கு வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ இந்த நெய்பரிங் நோடில் வந்துட்டு ஒரு ரவுட்டிங் டேபிள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் அப்டேட் தட் டேபிள் அண்ட் யூ கேன் ரிஃப்ளெக்ட் த சேஞ்சஸ் இன் யோர் ஜோன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஜோன் ரெஸ்பான்சிபிளர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் என்ன பண்ணலான்னா சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வில் ஸ்டாப் கிளாஸஸ் டில் திஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்டோடைய டேட்டா ஸ்டோரிங் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துல அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கீ வேல்யூஸ் அசைன் பண்ணி அந்த கீ வேல்யூஸில் உங்களுக்கு லுக்கப் கொடுத்துட்டு டேட்டாஸ் எடுத்துக்கிறது. தென் வி ஹவ் சீன் கண்டென்ட் அட்ரஸபிள் நெட்வொர்க், தட் இஸ் CAN. ஸோ இந்த கண்டென்ட் அட்ரஸபிள் நெட்வொர்க்கில் நான் எப்படி என் நெட்வொர்க்கை ஜாயின் பண்ணலாம், நான் லீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த டேப் ஸ்ட்ரை பாஸ் ஸ்ட்ரை அந்த டாபிக் எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். Maximum in 2 classes will complete the syllabus. Okay, thank you. ஸோ கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எப்போ வேணாலும் பிளான் பண்ணுவாங்க. யூ மே ஹேவ் யுவர் மாடல் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. இன்னும் பேட்டர்ன்ஸ் எதுவும் சரியாக நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகி வரலை. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். லாஸ்ட் செமஸ்டருக்கான ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் ஹாவ் இன் மைண்ட் அண்ட் டூ யுவர் அப்கமிங் செமஸ்டர் இன் அன் ரைட் மேனர். ஓகே, தேங்க்யூ.